குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே நானும் பிரேமும் ரெடியாகி ஒர்க் அவுட்க்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நான் பிரேமை என்னோட ஜிம்க்கு தான் கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு எக்ஸசைஸில், லைக் ஃபார்ம்ஸ், ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ பிரேமை இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் ட்ரெயின் பண்ண சொன்னேன். எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரேம் ஒரு ஹெல்தியான க்ரீன் ட்ரிங்க் எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணான். அதை குடிச்சிட்டு நாங்கள் த்ரிஃப்ட் ஸ்டோருக்கு கிளம்பிட்டோம். த்ரிஃப்ட் ஸ்டோர் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வீடு காலி பண்ணும்போதோ இல்லை வேறு ஸ்டேட்க்கு போகும்போதோ அவங்களோட திங்ஸை சில பேர் விற்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி அவங்களால விற்காத பொருட்களை இந்த மாதிரி சென்டருக்கு அவங்க டொனேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. டொனேட் ஆன ஐட்டம்ஸை அவங்க ரீஃபர்பிஷ் பண்ணி அவங்க சேலுக்கு திருப்பி வச்சுருவாங்க. அங்கேருந்து நாங்கள் டியூக் கார்டன்ஸ்க்கு கிளம்பிட்டோம். இது ஆல்மோஸ்ட் ஒரு 55 ஏக்கர்ஸ் ஸ்ப்ரெட் ஆன ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல் கார்டன். 1930s ஸ்டார்ட் பண்ணது. இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வேறையா, அழகழகான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இங்கே நிறைய மக்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட்டிகிட்டு இங்கே வருவாங்க, ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நானும் பிரேமும் செம்ம டயர்டுங்க. வீட்டுக்கு வந்து பிரேம் ஆஸ் யூஷுவல் ஸ்மூத்தியை ரெடி பண்ணி நாங்கள் எங்களோட டின்னரை முடிச்சுக்கிட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.